ஆஸ்ட்ரோ பக்தி ஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்கள் ஜோதிடர் நெல்லை அகிலன் அண்ணாதுரை. 2024 to 2025 குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள். இவ்வாண்டு கிரக நிலைகள். குரு பகவான் ரிஷபத்தில் மே 1 அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார். கேது பகவான் கன்னியில், சந்திர பகவான் மகரத்தில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில், செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன், சூரியன், புதன் மேசத்தில். இவ்வாண்டு கிரக நிலவரம். கிரக பார்வைகள். குரு பகவானின் பார்வைகள், சிறப்பு பார்வைகள் 5, 7, 9. அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும். அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான், ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான 4 கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம். அப்போ சனி பகவான், அப்போ சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். இதேபோல் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதேபோல் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை, சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. அப்போ சனி வந்து 3, 7, 10 பார்க்குறாரு. கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு. அடுத்து ராகு பகவான். ராகு கேது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால 2, 7, 11 எப்படி பார்த்தாலும் சரி, 2, 7, 11 அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும். அதே மாதிரி கேது, ராகுவோட பலனையே கேதுவும் செய்வார். இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு மாதக்கோள்கள். அவங்க 1 மாதம் 1.5 மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள். இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள். ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி, ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கு. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள், அங்கே உள்ள கண்ட்ரிகள் பாதிப்புக்குள்ளாகும். போர் பதற்றங்கள் நிலவும். இனி 12 ராசிக்குண்டான இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். 2024, 2025 குருப்பெயர்ச்சி பலன்கள். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்கள். கடகராசிக்கு அதிபதி கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார். சந்திர பகவான் தன் ராசியை தானே பார்ப்பது மிக மிக சிறப்பு. கடகராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் கடகராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியாதிபதி அமர்ந்துள்ளது ஒரு அற்புதமான அமைப்பு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு வந்து கன்னியை பார்க்குறாரு, விருச்சிகத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு, இந்த 3 ராசி தான் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அது மட்டுமல்ல, கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் கடகராசிக்கு அதாவது பாக்கியாதிபதியான குரு பகவான் லாபத்தில் அமர்வது, பாக்கியமும் குருவும் லாபமும் தொடர்பு கொள்வது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. கடகராசி அதிபதி சந்திர பகவான் மகரத்தில் இருந்து உங்கள் ராசியை, ராசிநாதனே பார்ப்பது. ராசினா உடல் சார். இதுவரை கடகராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தமான இருந்த பிணக்குகள் அனைத்தும் நீங்கிவிடும். சந்திரன்னா அம்மா. அப்போ தாயாரிடம் அன்பு, அவங்களால் நல்ல ஒரு சொத்து பத்து, அவங்க விஷயமாக இருக்கிற அத்தனை வில்லங்கங்களும் இவ்வாண்டு தீர்ந்துவிடும். கடகராசிக்கு லாபத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசிநாதனான சந்திரனை 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்கிறார். அது மீண்டும் மீண்டும் ஒரு சிறப்பு அமைப்பையே சொல்லுகிறது. கடகராசிக்கு 7ஆம் இடம் நட்பு வட்டாரத்தில் போய் சந்திரன் அமர்ந்துள்ளார். அப்போ நண்பர்களால் உதவி, வெற்றி, அவர்களால் நன்மை நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். எப்போவுமே வந்து ராசியாதிபதி கேந்திரம் பெற்று ராசியை பார்ப்பது மிக மிக அற்புதம். ராசிக்கு 2ஆம் இடம் சிம்மம். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி சூரியனாக வருகிறார். இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு. 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுறதே நல்ல அமைப்பு. அதுவும் 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாரு.
அப்போ தனத்தால் உங்கள் தொழில் மிகவும் ஒரு உன்னத நிலை அடையும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு தொழிலுக்கு கடன், அதாவது பேங்க்கு லோனு இதுவரை சேங்ஷன் ஆகாது, இவ்வாண்டு சிறப்பாக கொடுத்து உங்கள் தொழிலை எந்த அளவுக்கு ஊக்குவிக்க முடியுமோ ஊக்குவித்து கவர்மெண்ட் அதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா சூரியன்னா அரசாங்கம், 2ஆம் இடம்னா தனம். அப்போ அரசாங்கம் மூலியமாக கண்டிப்பாக தனம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அமையும். தனம், குடும்பம், வாக்கு, 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று இருப்பதால் உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம், இவங்க என்ன சொன்னாலும் சரி சரி சரின்றங்க. உச்சம் பெற்று அவங்கள்ட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போது டபுள் மடங்கான இன்க்ரிமெண்ட் கிடைச்ச மாதிரி நமக்கு. 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, வீரியம். அப்போ 3ல் கேது அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்து அதிபதி புத பகவான், அவர் கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போது உங்கள் தொழிலுக்கு உங்கள் சகோதரனால் இவ்வாண்டு மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும். எப்படியாவது சகோதரன் சகோதரி நம்ம தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்க, அவங்க மூலியமாக கண்டிப்பாக நமக்கு தொழிலில் ஒரு நன்மை கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன். சப்போஸ் ஒரு சிலருக்கு சகோதர சகோதரி இல்லை சார், அப்போது உங்கள் தொழில் கம்யூனிகேஷன் போவதால் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். சார் எனக்கு தம்பி இல்லை சார், தங்கச்சி இல்லை சார், அப்போது உங்கள் தொழிலை விளம்பரத்துக்கு ஈட்டு செல்லுங்கள். ஏன்னா 3ஆம் இடங்கிறது தம்பி மட்டும் அல்ல, கம்யூனிகேஷன். ஒரு யூடியூப்பு, ஒரு மீடியா, ஏதோ உங்கள் தொழிலை விளம்பரத்தில் செலுத்தினீங்கன்னா அது மூலயமாக உங்கள் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளார். எப்பவுமே சொல்லியிருக்கேன், பாப கிரகங்களுக்கு 3, 6, 11 உபஜயஸ்தானம் மிகவும் சிறப்பான ஸ்தானம். அது கன்னி கேது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ 3இல் இருக்கும் கேது உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குவார். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். அதே மாதிரி கடகராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் கேது அமர்ந்துள்ளதால் எதையும் தைரியமாக சந்தித்து, தேர்தலா, எலெக்ஷனா, போட்டியா, இந்த கடகராசிக்காரங்க முன்னுக்கு நின்று வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். அதனால் எதற்கும் தளர வேண்டாம். 3இல் கேது அமர்ந்துள்ளதால் தொடையை தட்டி நின்று பேசக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக முன்னின்று வெற்றி பெறுவீர்கள். 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம், சகோதரி ஸ்தானம். ஏன்னா கன்னிங்கிறதுனால சகோதரியை குறிக்கும். அப்போ உங்கள் சகோதரிக்கு ஒரு சுப நிகழ்வு, திருமணம், தொழில், படிப்பு, உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் சகோதரிக்கு ஒரு சுபத்துவம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 4ஆம் இடம் கடகராசிக்கு 4ஆம் இடம் துலாம். இந்த அதிபதி கடகராசிக்கு 10இல் அமர்ந்துள்ளார். அப்போது கடகராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 10இல் அமர்ந்திருப்பதால் வீடு மூலியமாக கடன் பெறுவது, இல்லை தாயார் நம் தொழிலுக்கு பின்னணியில் இருந்து கடன் கொடுத்து உதவுவது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாய், 4ஆம் இடங்கிறது வீடு. அவர் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ தாயார் மூலியமாவோ இல்லை கடன் மூலியமாவோ நம்ம தொழில் விஸ்திரமடைஞ்சு மிகவும் சிறப்பாக ஆகக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 4ஆம் இடம் என்பது சொந்த பந்தம். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 10இல் இருக்கிறாரு அப்படின்னா, 4ஆம் இடத்து அதிபதி 10இல் இருந்தால் சொந்த பந்தத்தால் ஏதோ ஒரு வழியில் நம்ம தொழிலுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது கல்வி. அவர் 10இல் அமர்ந்தால் கல்வி சம்பந்தமான தொழில் நான் ஒன்று படித்தேன் சார், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் படித்த படிப்புக்கும் பார்க்குற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு, உங்களுக்கு படித்த இதுக்கு தகுதியான சம்பளத்துடன் இவ்வாண்டில் சிறப்பான வேலை அமைந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வம், பொழுதுபோக்கு, காதல், குழந்தைகள். அப்போ கடகராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அமர்வது மிக மிக சிறப்பு. இந்த கடகராசிக்காரங்க பாருங்கள், இவ்வாண்டு அதிகமாக காதல் வயப்படுவீர்கள். ஏன்னா 5 கூடிய செவ்வாய் ராகுவுடன் சேர்க்கை. ராகு என்றால் போகம். அப்போ 5ஆம் இடம் என்பது காதல். அப்போ காதல் கிரகமான 5ஆம் இடத்து அதிபதி போக கிரகமான ராகுவுடன் இணைவதால் உங்களுக்கு காதல் பயக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு சிறப்பாக நடக்கும். அது வெற்றிகரமாக முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அந்த திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ராகுவோட சேர்றாரு. அப்போது 5 குடையவர் இன்னொரு 9இல் சேர்வதால் 9ஆம் இடங்கிறது தந்தை. அப்போ உங்கள் தந்தை யார்?
முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிப்பா, நீ நினச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உன் இஷ்டம்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். அப்போ 5 குடையவர் 9ல் இருப்பதால் உங்கள் முன்னோர் வழிபாடு செய்த குலதெய்வங்களை சென்று வழிபடுவீர்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, 5 குடையவர் ராகுவோடு சேர்ந்திருக்கார். ராகு தான் முன்னோர்கள், தாத்தா. அப்போ தாத்தா வழிபட்டது தான் நம்ம குலதெய்வம். அப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம சொந்த நாட்டுக்கு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு உண்டான அவங்களுடைய வழிபாடு மூலியமாக அவங்களுக்கு உண்டான வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக இது அமைந்து அது மூலியமாக நன்மைப்படக்கூடிய ஆண்டாக சிறப்பாக அமையும். 5ஆம் இடம் குழந்தைகள். அப்போது 5 குடையவர் 9ல் இருந்தால் அது எங்கே இருக்கார்? மீனத்தில் இருக்கார். உங்கள் குழந்தைகள் கடல் கடந்து படிக்கவோ இல்லை தொழிலுக்கோ போகக்கூடிய ஆண்டாக அமையும். தைரியமாக அனுப்பி வையுங்கள். பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் சென்று வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஆண்டாக அமையும். இப்போம்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஃப்ளைட்டே ஓட்டுது, அதனால் வெளிநாடு போகிறது பெரிய விஷயமே இல்லை. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு வெளிநாட்டு மூலிமா படிப்போ தொழிலோ வரும். அந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தாமல் சாமர்த்தியமாக அமைத்து கொண்டால் அவர்களால் உங்களுக்கு பெயர் புகழ் வெற்றி அமையும். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், நோய் எதிர்ப்பு கடன். கடகராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். அவர் கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். அப்போது கடகராசிக்கு சர்வீஸ் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வதால் கடகராசிக்காரங்கள் வேலை மூலியமாக ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், உயர்வு. ஏன்னா 6ஆம் இடங்கிறது சர்வீஸு, அவர் அமர்ந்திருக்கிற இடம் லாபஸ்தானம். அப்போ வேலை மூலியமாக லாபம் வரணுமா இல்லையா? அப்போது கடகராசிக்காரங்களுக்கு இதுவரை நான் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன் சார், எனக்கு அப்புறம் வந்தவெல்லாம் நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்கி ப்ரமோஷன் வாங்கிட்டான் சார், எனக்கு தான் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வாண்டு ஒரு சிறப்பான உயர்வு, ப்ரமோஷன், லாபம், சந்தோஷம் உண்டு. குரு பகவான் பயிற்சியாக இருப்பதால் அதை கண்டிப்பாக தருவார். 7ஆம் இடம் கடகராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். அப்போ 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். கடகராசிக்கு இதுவரை திருமண வாய்ப்பு அமையலை சார். பொதுவாகவே 7ல் வந்து சந்திரன் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா திருமணத்தை தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க விரும்புகிற மாதிரி பொண்ணு அமையாது. ஏன் அப்படின்னா சந்திரன்னா இந்திரன், அதாவது அழகு. லட்சமாக பெண்கள் இருந்தாலும் சரி, இவங்களுடைய கனவு என்னென்னா ஐஸ்வர்யா ராய் மாதிரி வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மனைவியால் இவங்க அம்மாவால் செலெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா சந்திரன் அம்மா 7ல் போய் இருக்கு பாருங்க. அப்போ இவ்வாண்டு கடகராசிக்கு 7ல் சந்திரன் இருக்கதால் இவர்களுடைய கற்பனைக்குண்டான மனைவி, எதிர்பார்ப்புக்குண்டான மனைவி அமைஞ்சி இவங்களோட வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு சிறப்பாக அமையும். லைஃப் பார்ட்னர் வந்து விடுவார். எனக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் வந்துவிடும். இப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்ததால் திருமண பாக்கியம் கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக ஆகும். அதில் 7ல் அமர்ந்திருக்கிறதுனால நட்பு வட்டாரத்தால் தான் இந்த திருமணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நட்பு. அப்போது உங்கள் நண்பர்கள் மூலியமாக இந்த திருமணம் அமைகிறதுக்கு மிக மிக சிறப்பான ஆண்டாக அமையும். 7ஆம் இடம் என்பது கூட்டாளி, கூட்டு தொழிலில் இதுவரை இல்லாத அக்கறை இவ்வாண்டு நிகழும். அது மூலமாக வெற்றி உண்டு. ஏனென்றால் 7ல் இருக்கிற சந்திரனை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குரு பகவான் பார்வையில் உங்கள் ராசியாதிபதி அமர்வது மிக மிக ஒரு சிறப்பான வாய்ப்பு. அதே மாதிரி கடகராசிக்காரங்க இவ்வாண்டு காதலிப்பவங்களுக்கு வீட்டில் பச்சை கொடி காட்டிடுவாங்க. ஏன்னா குரு பார்வை. குரு கடகராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்னா தந்தை. அப்போது ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு வில்லங்கமாக இருக்கிறது யார்? அப்பா அம்மா தான். அவங்களே உங்கள் ராசியை பார்க்குறதுனால அவங்களுடைய ஆசி இவ்வாண்டு உங்களுக்கு முழு பிளஸ்ஸிங் உண்டு. 8ஆம் இடத்துல சனி. கடகத்துக்கு 8 குடையவர் 8லேயே, அதாவது 8 குடையவர் 8லேயே இருந்தால் விபரீத ராஜயோகம். 6 குடையவர் 6ல் இருந்தாலும் சரி, 12 குடையவர் 12ல் இருந்தாலும் சரி, 8 குடையவர் 8ல் இருந்தாலும் சரி. ஆனால் 8 குடையவர் 8ல் இருந்தால் தான் நினச்சதை முடிப்பேன் அப்படிங்கிற பிடிவாத குணம் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அந்த பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டிங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள். ஏன்னா இதே இடம்தான் பிடிவாத ஸ்தானம், அதை தளர்த்தும் போது அதே தான் அதிர்ஷ்டஸ்தானமும் மாறுது. அப்போது நிலை அறிந்து, ஏன்னா சனி வந்து யாருமே வந்து சமாதானப்படுத்த முடியாது. அவர் கடகராசிக்கு 8 குடையவர் 8லேயே அமர்ந்திருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடகராசிக்காரங்க தான் நினச்சது வேணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், இல்லை கார் வாங்க மாட்டேன், ட்ரெஸ்ஸு போட மாட்டேன், இப்படி ஒரு இது பண்ணுவாங்க.
அப்போது நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால், 8ஆம் இடத்து அதிபதி 8ல் அமர்ந்திருக்காரு, நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது, அப்போது இதுக்கு தக்கன நம்மளுடைய விட்டு கொடுக்க தன்மை இருக்குது அப்படின்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போ இதுவரை ஃப்ளைட்டில் போகாதவங்க இப்போ பாருங்கள், கடகராசிக்காரங்களுக்கு வேலை மூலயமாவோ படிப்பு மூலயமாவோ ஃப்ளைட் ஏறக்கூடிய அமைப்பு வரும். கடல் கடந்து போவீங்க. சந்திரன்னா கடல் கடந்து போகிறது. அப்போது கடகராசிக்கு 8 8லே அமர்வதால், அதாவது 8 8ல் அமர்ந்தால் அட்டமா சித்திகளும் அடங்கும் அப்படிங்கிறான். காவியை அணிய மாட்டீங்க, திருநீர் அணிய மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளேயே இறைவனை உணரக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய அமைப்பு. இது ஒரு அற்புதமான ஆண்டு. இதை செயல்படுத்தி வெற்றி காணுங்க. பிடிவாதத்தை மாற்றுங்க. நிறைய வெற்றி வாய்ப்புகள் இவ்வாண்டு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ கடகராசிக்கு 9 குரு லாபத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ தந்தையால் நிறைய லாபங்கள் நடக்குங்க. அவர் ஒரு தொழில் சம்மந்தமாக ஒரு ஐடியா கொடுக்கலாம், இல்லை தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை தொழிலுக்கு பின்னணியாக அதாவது ஃபைனான்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி திருமண விஷயத்துக்கு அப்பாட்ட பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா நல்ல குடும்பம் நல்ல வரனை கொண்டு வந்துடலாம். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு 9 லாபத்தில் இருப்பதால் இவ்வாண்டு எல்லா பொறுப்பையும் தன் தந்தையிடம் ஒப்படைப்பது அதிக நன்மையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புத்திசாலிகள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய அனைத்து பொறுப்பையும் தந்தையிடம் மரியாதையாக நடந்து கொண்டு, அப்பா இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படின்னா டபுள் மடங்காக அது நடக்கும். ஏன்னா 9 தந்தை லாபத்தில், அனைத்தையும் லாபமாக்கக்கூடியது உங்கள் தந்தையால் தான் முடியும். அதனால் பொறுப்பை தந்தையிடம் விட்டுவிடுங்கள். பாக்கியங்கள் 16 உங்கள் தந்தையால் நிகழும். 9ல் ராகு அமர்ந்துள்ளதால், அதாவது 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், அங்கே ராகு அமர்ந்திருக்கிறாரு. அப்போ ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். அப்போ உங்கள் பாக்கியங்கள் தந்தையார் மூலயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவாக பிரம்மாண்டமாக அமையும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். கடகராசிக்கு 10ல் சுக்கிரன், 10ல் புதன். அப்போ கடகராசிக்கு புதன் 3 12 சுக்கிரன் 4 11 அப்போ இருவரும் சேர்ந்து 10ல் அமர்ந்துள்ளது மிகவும் சிறப்பான அமைப்பு. சுக்கிரன் 10ல் அமர்ந்திருப்பதால் இது ஒரு அற்புதமான, அதாவது சுக்கிரனும் புதனும் சேர்ந்து கடகராசிக்கு 10ல் அமர்ந்திருக்குது. மதன கோபால யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இப்போ தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த தொழிலில் கலா ரசனையோடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இது. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், அதை பயன்படுத்திக்கிடுங்க. கடகராசிக்கு 11ல் குரு பகவான், அதாவது 11ஆம் இடம் கடகத்துக்கு பாதகஸ்தானம்பாங்க. அதே ஸ்தானத்தில் குரு அமர்ந்த இடம் பாலும்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், பாதகஸ்தானத்தில் குரு அமரும் போது அந்த பாதத்தை பண்ண மாட்டார். அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யங்கிற இந்த அமைப்பு தான். அப்போ லாபஸ்தானம் தங்கு தடையின்றி நடக்கும், மூத்தோர்களால் நன்மை நடக்கும். கடகராசிக்கு 12ஆம் இடம் நிம்மதி ஸ்தானம். 12 புதன் கடகத்துக்கு 10ல் அமர்ந்திருக்கலாம். அப்போ தொழில் மூலயமாக நிம்மதி கண்டிப்பாக உண்டு. இதுவரை இருந்த தொழில் பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிடும். கடகத்துக்கு அதிர்ஷ்ட தெய்வம், கடகத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், மேசமாக வருது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் நட்சத்திரம் கார்த்திகை. அப்போ கடகராசிக்காரங்க முருகர் வழிபாடை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. சார் எங்கள் பக்கத்தில் முருகர் இல்லை சார், கார்த்திகைன்னா சூரியன், சிவன் வழிபாடும் எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப உத்தமம் முருகர் தான். ஏன் அப்படின்னா கடகத்துக்கு 9ஆம் இடம் செவ்வாய் விட வருது. அப்போ அந்த 9ஆம் இடத்து அதிபதியே கார்த்திகை சாரத்தில் இருக்கனால முருகப்பெருமான கார்த்திகை போய் வழிபாடு பண்ணுங்கள். இவ்வாண்டு இரட்டிப்பு பலனாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். 2024-25 குருப்பெயர்ச்சி பலன்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு ராசியாதிபதி சூரிய பகவான் தன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்வது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு. இவ்வாண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் அமர்ந்துள்ளார். சிம்மராசிக்கு 5 10ல் அமர்வது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடம் என்பது திரிகோணம், 10ஆம் இடம் என்பது கேந்திரம். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு. சிம்மராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார், அது மேலும் மெருகூட்டும். இதுவரை சிம்மராசிக்கு தனத்தால் குடும்பத்தால் வாக்கால் இருந்த அனைத்து பிரச்சனையும் தடைகள் அகலும்.
அங்கு கேது அமர்ந்தாலும் குரு பார்வை இருப்பதால் அது யோகமாகவே அமையும். சிம்மராசிக்கு ராசியாதிபதி சூரியன் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருப்பதால் 9ஆம் இடம் என்பது தந்தை. அப்போ காரகம் சூரியன், காரகத்துக்குரியவன் காரகம் ஏறக்கூடாது. காரகத்துக்குரிய காரகம் சூரியன் அமர்ந்திருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் தந்தை உடல்நிலையில் அக்கறை செலுத்தக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு இருக்கும். கண்டிப்பாக சின்ன சிறு பிரச்சனையிலேயே அதை நாம் செக்கப் செய்து சரியான மருத்துவம் எடுத்துக்கொண்டால் பெரிய பிரச்சனைக்கு போகாமல் பெரிய இதை தடுக்கலாம். சிம்மராசிக்காரர்களே, இவ்வாண்டு தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ஏன்னா ராஜான்னா சூரியன், உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்துல 5 குடையவர் போய் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ 5, 10 காம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது முன்னோர்கள் பூர்வீகம், 10ஆம் இடம் என்பது தொழில். அப்போது சிம்மராசிக்காரங்க இதுவரை எங்கள் அப்பா செஞ்ச தொழிலை செய்ய முடியல, எங்கள் தாத்தா செஞ்ச தொழில் செய்ய முடியல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா சிம்மராசிக்கு 5 கூடிய குரு போய் 10ல் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். அப்போ 5ன்னா சொல்லிட்டேன் பூர்வீகம். அப்போ பூர்வீக தொழிலை செய்யணும்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கிறவங்கள இந்த ஆண்டை பயன்படுத்தி முனைப்பை காட்டினீங்கன்னா அந்த தொழிலை செய்து அதிலேயே ட்ராவல் பண்ணலாம். ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை விடணுமா சார் அப்படின்னு. என்ன சார் 10ல் குரு வந்தாலே பதியை விட்டு கிளப்போம் அப்படின்னு ஒரு பாடல் சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற தொழிலை விட நம்ம சிறப்பான தொழிலுக்கு போனோம்னா ஒன்று இழந்தால் தானே ஒன்று கிடைக்கும். இப்போ பொலிட்டிக்கலே எடுத்துக்கிடுங்க, குமரி ஆனந்த பொண்ணு கவர்னராக இருந்தாங்க, அதை விட்டு தானே எலெக்ஷனுக்கு வந்திருக்காங்க எம்பி ஆகும்னு சொல்லி. அப்போ ஒன்று இழந்தால் தானே இன்னொன்று கிடைக்கிது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பாதகம் பண்ணுற மாதிரி இன்னொரு தொழிலை கொடுக்கறதுக்காக இந்த இடத்த கிளப்புவார். அதை நம்ம பயன்படுத்தி சிறப்பாக அமைச்சு கொண்டால் பாதகம் நிகழாது. 5, 10 தொடர்பு பூர்வீக தொழிலை அமையக்கூடியதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு. எங்கள் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தார் சார், எங்கள் தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சார், அந்த தொழில் எனக்கு வாய்க்குமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை கொடுக்கும் ஆண்டாக சிம்மராசிக்கு இவ்வாண்டு அமைஞ்சு உங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஆண்டாக அமையும். தொழிலில் உங்கள் முன்னோர்கள் செய்த தொழிலில் நீங்களும் டிராவல் பண்ணலாம். 2ஆம் இடத்தில் கேது, வாக்கு பலிதம் ஏற்படும் ஆண்டு. அதாவது வாக்கில் கேது இருந்தாங்கன்னா பாம்பு கொத்துன மாதிரி விஷம். அப்போ இவ்வாண்டு யாரையும் சிம்மராசிக்காரங்க திட்டாதீங்க தயவு செய்து. திட்டினீங்கன்னா அப்படியே நடக்கும். அதே மாதிரி நல்லது சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஏன் அப்படின்னா வாக்கில் கேது இருக்கிறதுனால நெகட்டிவ் நடக்குது. அதே வாக்கில் இருக்கிற கேதுவை குரு பார்க்கறதுனால நல்லது நடக்குது. அப்போ நல்லதே சொல்லுங்கள். உங்களால் 4 பேர் சிரித்தாங்க, 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த நன்மை திருப்பி உங்களுக்கு எதிரொலிக்கும். உங்களால் 4 பேர் அழுதாங்கன்னா அந்த கண்ணீருக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். அதனால் நல்லதே சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கட்டும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றிஸ்தானம், வீரியஸ்தானம். சிம்மராசிக்கு 3 குடையவர் சுக்கிர பகவான். அவர் 9ல் அமர்ந்து 3ஐயே பார்ப்பதால் உங்கள் முயற்சி பலிதமாகக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். இதுவரை தாமத திருமணம், தாமத வேலையில் இருந்த தம்பி தங்கைகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக இந்த குருப்பெயர்ச்சி அனைவருக்கும் ஒரு சுப பலனை கொடுக்கும். வேலையில்லாத தம்பிக்கு வேலையும், திருமணம் இல்லாத தங்கைக்கு திருமணத்தையும் கொடுத்து உங்களை பொறுப்பை சுமக்க வைக்கும். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன். 3ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்தையே பார்ப்பதால் உங்கள் தொழிலே கம்யூனிகேஷனாக அமையலாம். இல்லை கம்யூனிகேஷன் மூலயமாக நம் தொழில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் அமைச்சு கொள்ளணும். நீங்கள் உடனே தொழிலான உடனே கம்யூனிகேஷன் தான் போகணும் இல்லை, ஃபோன் கூட 3ஆம் இடம் தான். அப்போ 3ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிம்மராசிக்காரங்க இவ்வாண்டு உங்கள் பழைய ஃபோனை சேஞ்ச் பண்ணி புது ஃபோன் வாங்கினீங்கன்னா கூட அதனால் ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் நிகழும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சிம்மராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், தாயார், சொந்த பந்தம். அப்போ 8ல் அமர்ந்திருப்பதால் 8ஆம் இடம் என்பது விபரீத ராஜயோகம். அப்போ தாயாரால் திடீர் அதிர்ஷ்டம், சொந்த பந்தத்தால் திடீர் அதிர்ஷ்டம், படிப்பால் திடீர் அதிர்ஷ்டம். அதாவது 4ஆம் இடங்கிறது டிகிரி.
சொல்லுவாங்க இல்லையா, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு, அதெல்லாம் இப்போ வந்து இவங்களுக்கு வேலை செய்யும். 4ஆம் இடத்துல 8ல் இருக்கிறதுனால திடீர் யோகத்தால் அந்த படிப்புக்கு உண்டான வேலை அமைஞ்சு நம்மளை ஒரு செட்டில்மெண்ட் பண்ண வைக்கும். 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம். இப்போது சிம்மராசிக்கு 5 கூடிய குரு 10ல், அப்போ 5 கூடியவர் 10ல் அமர்வதால் 5ஆம் இடம் என்பது குழந்தை. அப்போ இந்த குழந்தைகள் பட்டம் பதவி பெறக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 10ஆம் இடங்கிறது ராஜ்யஸ்தானம், தொழில் ஸ்தானம். உங்கள் குழந்தைங்க புதுசாக ஒரு தொழிலுக்கு போகிறது, ஒரு வெற்றி படைக்கிறது. ஏன்னா ராஜ்யம்னா வெற்றி. அப்போ இந்த மாதிரி அமையிறது. இல்லைப்பா நான் ஒரு அரசியலில் போகிறேன், ஏன்னா குருன்னா அரசியல், ராஜாங்க மந்திரி. தைரியமாக வாழ்த்து சொல்லி அனுப்புங்க. சிம்மராசிக்காரங்க குழந்தைங்க இவ்வாண்டு புதிய ஒரு பாதையை தொடங்கி அதில் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு உங்கள் ப்ளஸ்ஸிங் தேவைம்பாங்க, கண்டிப்பாக கொடுங்க, நல்லா இருப்பாங்க. சிம்மராசிக்கு 6ஆம் இடம் நோய் எதிர்ப்பு கடன். 6 கூடிய சனி 7ல், அப்போ 6 கூடியவர் 7ல் இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. 6ல் சந்திரன் இருப்பது அருமையோ அருமை. ஏன்னா சந்திரன் வந்து 3, 6, 11ல் இருந்தால் அது ஒரு சிறப்பான ஆண்டு. அப்போது இந்த குருப்பெயர்ச்சியில் சிம்மராசிக்கு சந்திர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் திருவோணத்திலேயே சஞ்சரிக்கிறார் 6ஆம் இடத்தில். அப்போ 6ஆம் இடம் என்பது என்ன? நோய் எதிர்ப்பு கடன். அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் தான் எடுத்துக்கணும். 6 கூடையவர் 7ல் போயிட்டார், அவர் தான் நோய்க்குரியவர். 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் சந்திரன் வந்து இன்னொரு வீட்டுக்காரரு. அப்போது 6ல் சந்திரன் இருந்தால் வேலையில் மாற்றம் வரும். சந்திரன்னா மாற்றங்க. ஏன் அப்படின்னா 12 கட்டங்கள்லையும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா சந்திரன் தான். இங்கே 2 நாள் இருப்பார், அங்கே 2 நாள் இருப்பார். அவர் போய் சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. சார் என்ன சார் வேலை, ஒரு நிறைவே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடித்த வேலையில் இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி அருமையான வேலையை கொடுத்து உங்களை திக்குமுக்காட வைக்க போகிறார். அந்த வேலைக்கு ஒரு பெண் காரணமாக இருப்பார். உங்கள் மேனேஜ்மெண்ட் பெண்ணாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்க பெண்ணாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு கூட அந்த வேலை கிடைக்கலாம். எப்படியோ ஒரு பெண் தலையீடு இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி, 6 கூடையவரே 7ல் இருக்கிறார். 6 கூடையவர் 7ல் இருக்குது ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் ஸ்தானாதிபதி 7ல், அப்போது 6ஆம் இடத்த அதிபதி கேந்திரம் பெறுறாரு. அப்போது இதுவரை வேலை பார்த்து உயர்வு இல்லை சார், ப்ரமோஷன் இல்லை சார், எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் ப்ரமோஷனில் போயிட்டான் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு, சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இவ்வாண்டு ப்ரமோஷன் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி தானே 7ல் போய் சனி இருக்கிறாரு. 6ஆம் இடம் சர்வீஸு, 7ஆம் இடம் ப்ரமோஷன். அப்போ கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய வேலையால், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையால் நல்ல ஒரு மாற்றம், ஒரு ப்ரமோஷன், உயர்வு, கிரெடிட் அனைத்தும் உண்டு. 7ஆம் இடம் என்பது நட்பு. 7 கூடையவர் 7லே இருப்பதால் நட்பால் நல்ல ஒரு உயர்வு, பேரு, புகழ், மக்கள் தொடர்புக்கு அதிபதியே சனி பகவான் தான். சிம்மராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு மக்கள் தொடர்பு மிகவும் சிறப்பாக அமையும். 7ஆம் இடம் என்பது களத்திரம். அப்போ 7 கூடையவர் 7லே இருக்கிறாரு. மனைவிக்கு இதுவரை வேலை இல்லை சார், படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. அவங்க மனைவிக்கு இந்த வருஷம் போஸ்டிங் போட்டுருவாங்க. அடிப்பான் பாருங்கள் தந்தி, வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு தைரியமாக அனுப்பி விட்றலாம். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒருக்க தான் உங்கள் 7 கூடையவர் 7ல் இருப்பார். இப்போ விட்டிங்கன்னா திரும்பி 30 வருஷத்துக்குள்ளே அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. அப்போ வேலைக்கு அனுப்பி வைங்க, மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதிர்ஷ்டம். 8 கூடையவர் குரு பகவான் சிம்மராசிக்கு, அவர் போய் 10ல் இருக்கிறாரு. அப்போது தொழிலில் அதிர்ஷ்டம். 8 கூடையவர் 10ல் இருந்தால் தொழிலில் அதிர்ஷ்டம் உருவாகும். 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய். ராகுக்கு எதுவே மறையணுங்க, வழுக்கக்கூடாது, கேந்திரம் பெறக்கூடாது. அப்போது ராகு அவர் 8ல் மறையிறதுனால நமக்கு மறைமுக அதிர்ஷ்டம் உண்டு. தாத்தா சொத்து, ராகுனா தாத்தா. அப்போ தாத்தா சொத்து இதுவரை நமக்கு கிடைக்கலங்க, அது விருத்தியே இல்லைங்க, ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இவ்வாண்டு போய் நல்ல விலைக்கு விற்றுட்டு அதை தான் இருக்கிற சிட்டியில் வீடாக ஆக்கிக்கிடுவாங்க. ரொம்ப சிறப்பான ஆண்டு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9 கூடையவர் செவ்வாய் 8ல். எப்போவுமே பாக்கியாதிபதி 8ல் போகக்கூடாது. ஆனால் சிம்மராசிக்கு பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானம். அந்த பாதகாதிபதி 8ல் மறைகிறதுனால் நமக்கு பாக்கியம் குறைவில்லை.
அது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் முன்னோர்கள் வச்சிருந்த சொத்து அப்படியே அங்கே லேண்டாக இருக்கும். அது கிடப்பில் கிடக்கன்னு நினைக்காதீங்க. இவ்வாண்டு நல்ல விலை போய் அது உங்களை பரிமாற்றத்துக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அதனால் பாக்கியாதிபதி 8ல் மறைந்தாலும் அவரே பாதகாதிபதி ஆவதால் அதனால் நமக்கு நன்மையே. சிம்மத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு, 10க்குடையவர் சுக்கிரன் 9ல். அப்போது 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது இவ்வளவு நாள் நீங்கள் இன்னாருடைய மகன் சொல்லியிருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கும். ஏன் அப்படின்னா 9 கூடியவர் 10லையும் 10 கூடியவர் 9லையும் பரிவர்த்தனை பெறுவது சிவம் சிறப்பான ஒரு அமைப்பு. அதாவது சிம்மராசிக்கு 10 கூடிய சுக்கிர பகவான் 9ல் அமர்ந்திருக்கார் பாருங்கள். அந்த 10ல் குரு பகவான் 5 கூடிய குரு பகவான் போய் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். அது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ இதுவரை இன்னாருடைய மகன் சொல்லிட்டு இருந்த நீங்கள் இன்னாருடைய அப்பா அம்மா அப்படிங்கிற அளவுக்கு பேர் மாறும். சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. 10ல் குரு இருந்தால் பட்டம் பதவி பறிவோம்பாங்க. இதோட அர்த்தம் எல்லாருக்கும் தெரியாது. என்னென்னா 10ல் யாருக்கு குரு இருக்கோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா ஓவர் டேலண்ட் இருக்குங்க. ஓவர் டேலண்ட் இருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்கள் 10ல் குரு இருக்கும். இந்த 10ல் குரு இருக்கிறவங்களுக்கு ஓவர் டேலண்ட்டை கொடுத்து மேனேஜ்மெண்ட்டே பயப்படுவான். ஐயோ நம்மளை விட இவன் ஓவராக வந்துடுவானோ, மேலே நம்ம இடத்துக்கு இவன் ஆப்பு வச்சுருவானோ அப்படின்னு. அதனாலேயே மேனேஜ்மெண்ட் கூட சண்டை போட்டு இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பார். அதனால தான் 10ல் இருக்கிற குரு பதியை விட்டு கிளப்பும்பாங்க. அப்போ 10ல் இருக்கிற குரு பிரச்சனை யாருன்னா ஜாதகர் தான். டேலண்ட்டை குறைச்சிக்குங்க. அதிகமான டேலண்ட்டு உங்கள் உடம்புக்கு ஆகாது. அப்போ 10ல் குரு வரும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு டேலண்ட் ஓவராக இருக்கும். இந்த டேலண்ட்டே நமக்கு வினையாக அமையும். அப்போ அடக்கி வாசிப்பது சிறப்பு. தொழிலில் எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்தாலும் சரி எதிராளிகிட்ட காட்டாதீங்க, அது நமக்கே வினையாக அமைஞ்சிரும். அது ஒரு அருமையான ஒரு இது என்னென்னா, ஒரு படத்தில் பாக்யராஜ் போய் வேலை கேட்பார். அங்கே சைக்கிள் கடைக்காரர் வேலை கொடுப்பாரு. அவர் பூட்டை திறக்க முடியாமல் திணறுவார். உடனே பாக்யராஜ் என்ன பண்ணுவார்னா ஒரு கம்பியை வச்சு திறந்துடுவார். உடனே வேலையை விட்டு அனுப்பிடுவார். இந்த மாதிரி 10ல் குரு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனமே நமக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். அதனால் அடக்கி வாசிப்பது சிம்மராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு சிறப்பை கொடுக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், 11க்குடையவர் புதன். அவர் சிம்மராசிக்கு 9ல் அமர்ந்துள்ளார். 9, 11 அருமையான காம்பினேஷன். 9ஆம் இடம் பாக்கியம், 11ஆம் இடம் லாபம். அப்போ 11ஆம் இடத்தது 9ல் அமர்ந்தால் தந்தையால் பாக்கியங்கள் நிகழ ஆண்டாக இது அமையும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களோட பிளெஸ்ஸிங் வாங்கி ஆரம்பித்தாலே போதுங்க. இவ்வாண்டு அனைத்து வெற்றிகரமாக முடிஞ்சிடும். ஏன்னா 11 கூடிய போய் 9ல் 9ஆம் இடம் தகப்பஸ்தானம், அங்கே லாபாதிபதி அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அப்பா கையினால் தொடங்கக்கூடியது, அப்பாவை முன்னிறுத்துறது, அப்பாவோட பேரை வச்சு ஒரு ரெக்கமெண்டில் போய் வேலையில் சேர்றது, இது அனைத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். சிம்மராசிக்கு 12ஆம் இடம் சந்திரன் கடகம். அந்த சந்திர பகவான் சிம்மராசிக்கு 6ல் அமர்ந்து 12ஐ பார்க்குறாரு. அப்போ நிம்மதி பாவத்தை நிம்மதியை பார்க்குறாரு. சிம்மராசிக்கு வாண்டு சுப செலவுகள் உண்டு, வெளிநாடு பிரயாணம் உண்டு. அதுக்கப்புறம் அயன பயண சோகம் சிறப்பு. நல்ல ஓய்வு எடுப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்ல ஊர் சுற்றுவீங்க. இது அனைத்தும் சிம்மராசிக்கு அருமையாக நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை 6ல் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக அமையும். சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம். சிம்மராசிக்கு 9ஆம் இடத்தை தியான செவ்வாய் பகவான் உத்திரட்டாதியில் நிற்கிறார். உத்திரட்டாதினா திருப்பதியை குறிக்குங்க. அப்போ சிம்மராசிக்காரங்க இவ்வாண்டு ஒரு முறையாவது திருப்பதி சென்று வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் நிலை அத்தனையும் மாறி மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 2024-25 குருப்பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசி நேயர்களே, இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போமா? கன்னிராசியில் கேது அமர்ந்துள்ளார். கன்னிராசிக்கு அதிபதியான புத பகவான் 8ல் அமர்ந்துள்ளார். சுக்கிரன், சூரியன், புதன். இது ஒரு அருமையான அமைப்புங்க. ஏன்னா கன்னிராசிக்கு 12க்குடைய சூரியனுடன் தன்னுடைய ராசிநாதன் புதன் சேர்ந்து 8ல் அமர்வது மிக மிக அற்புதம். ஏன்னா 8ல் இருக்கிற சூரியன் உச்சம், 12க்குடைய ஒரு உச்சம் பெற்றார்னா உங்கள் ராசி இயங்கும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்லிட்டு போவோம். 7வது வீட்டுக்காரன்ட்டையோ 5வது வீட்டுக்காரன்ட்டையோ சொல்ல மாட்டோம், பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்ல போவோம். அப்போது நம்ம ராசியை பாதுகாப்பது எது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அப்போ கன்னிராசிக்கு பக்கத்து வீடான 12ஆம் இடத்த அதிபதி 8ல் உச்சம் பெறுவது விபரீத ராஜயோக ஸ்தானம். இதை சிறப்பாக பயன்படுத்தணும். 8ல் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எடுக்கக்கூடாது.
12 கூடையவர் 8 அதுடன் ராசியாதிபதி. அப்போ 8, 12 என்னது? விபரீத ராஜயோகம். இதுவரை அதிர்ஷ்டத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க, முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க இவ்வாண்டு தானே மடியில் வந்து விழக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, இந்த குரு பயிற்சியாகி 3 ராசி பார்க்கிறார். அதில் ஒரு சிறப்பு ராசி உங்கள் ராசி கன்னிராசி. எந்தெந்த ராசிலாம் பார்க்குறாரு குரு? ரிஷபத்துக்கு வந்து மே 1லேருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியவும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். அப்போ முதல் 5ஆம் பார்வையாக பார்வை பெறப்போவது கன்னிராசிக்காரர்கள். அப்போ உங்கள் ராசியாதிபதி 8ல் மறைந்தாலும், இன்னொன்று தெரிஞ்சுங்க, மறைந்த புதன் நிறைந்த தனம் உங்கள் ராசியாதிபதிக்கு மட்டும்தான், மற்ற 8 கிரகங்கள் கிடையவே கிடையாது. அதனால் இவ்வாண்டு குருப்பெயர்ச்சியில் உங்கள் ராசியாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால நிறைந்த தனத்தை கொடுப்பாரு. அவர் உங்கள் வீட்டுக்கு 12ஆம் அதிபதி உச்சம் பெற்று அவரோடு சேர்ந்திருப்பதனால வெளியூர் மூலமாக தொழில் தொடர்பு அமைவதாக சிறப்பை தரும். லக்னத்தில் ராசியில் கேது அமர்ந்ததுனால எடுத்தவொடனே சற்று கோபம் வரும். அதை சிந்தித்து செயல்படுத்தினால் இந்த கோபம், டென்ஷன் இது இல்லாமல் நம்ம வெற்றியை தக்க வைத்து கொள்ளலாம். ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது உங்கள் கோபத்தை குறைக்கும். அது கேது அப்படின்னா தாயார் வர்க்கம், பாட்டிம்பாங்க. அப்போ இவ்வாண்டு உங்களுடைய பாட்டியோட ஆதிக்கம் உங்கள் வீட்டில் இருக்கும், விட்டுருங்க. அதனால் நமக்கு நன்மையே நடக்கும். ஏன்னா கன்னி கேது ஆதிக்கம் பண்ணிச்சுன்னா அதனால் நமக்கு நன்மைதானே தவிர தீமை அல்ல. கன்னிராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிர பகவான், அவரும் 8ல் அமர்ந்து தனஸ்தானத்தையே பார்க்குறார். நான் ஏற்கனவே கூறியது மாதிரி எந்த ஒரு சுப கிரகமும் தன் வீடை தானே பார்த்ததுன்னா அதோட சுபத்துவத்தை கூட்டுமை ஒழிஞ்சு குறைக்காது. அப்போ கன்னிராசிக்கு 2 கூடிய சுக்கிர பகவான் 8ல் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல தனம், நல்ல குடும்பம், நல்ல வாக்கு அமையும். 8ல் சூரியன், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். கன்னிராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். புதன் 8ல் அமர்வது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை 8ல் அமர்ந்தாலும் 2ஐ பார்ப்பதால் அதுவும் சிறப்பான அமைப்பு. அப்போ இதுவரை தனத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்க அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு தனத்தில் பிரச்சனை இல்லாத ஆண்டாக அமையும். கொடுத்தது வரல சார், வரலது கொடுக்கல சார் புலம்பிகிட்டு இருந்தவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக அமையும். குடும்பம் அமையலை சார், பொண்ணு அமைய மாட்டுக்கு, அமைஞ்சா பொறுத்த இருக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வாண்டு சிறப்பான வரன் அமைந்து திருமணம் முடிந்துவிடும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இதுவரை நடக்காத திருமண பாக்கியம் இப்பொழுது நடக்கக்கூடிய பாக்கியம் சிறப்பாக அமையும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம். கன்னிராசிக்கு 3 கூடையவர் செவ்வாய். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 3ஆம் இடத்த விதி 7ல் இருந்தாலும் அவர் கேந்திரம் பெறாரு. நல்லா ஞாபகிச்சுங்க, 7ல் ராகு செவ்வாய், 3 8 கூடையவர் 7ல். அது பாதகஸ்தானங்கிறதுனால அட்டமாதிபதி அமர்வதால் நமக்கு சிறப்பு தான். அப்போது 3ஆம் இடத்ததிபதி 7ல் அமர்ந்திருப்பதால் நண்பர்களால், சகோதரர்களால் நன்மை பயக்கக்கூட ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 3ஆம் இடம் என்பது சகோதரம், 7ஆம் இடம் என்பது நண்பர்கள். அப்போ அங்கே போய் உங்களுடைய 3 கூடையவரும் 8 கூடையவரும் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நண்பர்களால், இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த வீடு, சொந்த பந்தம். 4 கூடையவர் குரு பகவான். 4 கூடிய குரு பகவான் 9ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது இது ஒரு அற்புதமான அமைப்பு. 4ஆம் இடத்த அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி பார்ப்பதால், 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய பூர்வீக இடம், 5ஆம் இடம் என்பது
பூர்வீகம், 4ஆம் இடம் என்பது இடம். அப்போது 4, 5 தொடர்பு பெறுவதால் நீங்கள் உங்கள் பூர்வீகத்தை இடத்த வாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது நம்ம சொத்தையே பிரிச்சிருப்பாங்க, அது நம்ம சகோதரர்கள்ட்ட இருக்கும், அவங்க வெளியில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளே கையப்படுத்தி வச்சுக்கிட்டு வாய்ப்பு வரும்போது அவங்களுக்கே கொடுத்து உதவுறது, இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள் சொத்து வெளியில் போகாது, உங்கள் மூலிமா உங்கள்கிட்டயே அது பாதுகாக்கப்படும். அப்புறமான அமைப்பு 4, 5 தொடர்பு அதைத்தான் செய்யும். 5ஆம் இடத்தில் சந்திரன். அப்போது இதுவரை பெண் குழந்தை இல்லை சார், எனக்கு ஆண் வாரிசு மட்டும் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு கண்டிப்பாக பெண் குழந்தை மகாலட்சுமி பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். சார் எங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம்னு சொல்கிறாங்க, தெரியவே இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு குலதெய்வம் தெரிந்துவிடும். ஏன்னா 5ல் இருக்கிற சந்திரனை, பெண் தெய்வத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் தெரிந்து அவர்களை வழிபாடு நடத்தி அதனால் பெருமூச்சு விடுவீர்கள். 5ஆம் இடம் என்பது உயர்கல்வி. அப்போ 5ஆம் இடத்துக்கு உயர்கல்வியாக இருப்பதனால கன்னிராசிக்காரங்களோட பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். அதனால் வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் இடம் சர்வீஸ், நோய், கடன், எதிர்ப்பு. 6 கூடையவர் 6ல் சனி அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. 3, 6, 11 சனிக்கு உகந்த இடம். அது 6ஆம் இடத்துல 6 கூடையவரே ஆட்சி பெறுவது அற்புதமான அமைப்பு. எப்பா எனக்கு எத்தனையோ வேலை பார்த்துட்டேன் சார், இதுவரை 7 வேலை பார்த்துட்டேன், 8 வேலை பார்த்துட்டேன், மாறி மாறி போய்கிட்டே இருக்கேன், எதுவுமே இருப்பிடம் இல்லை அப்படின்னு சலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சி ஒரே இடத்துல இரு அப்படின்னு இந்த சனி பகவான் மாற்றி கொடுத்துருவார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிதாங்க கர்மா. அவர் மூலத்திரிகோண வீட்டில் 30 வருஷத்துக்கு ஒருக்க தான் சஞ்சரிப்பார், 2.5 வருஷம். இப்போ பாருங்கள், கன்னிராசிக்காரங்களுக்கு 6 கூடையவராக சனி பகவான் வந்து, அதாவது வேலைக்குரிய கிரகமாக வந்து 30 வருடத்துக்கு அப்புறம் அமர்றாரு. அப்போ இதுவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்புகளில் ஒரு நிறைவு இல்லை சார், சந்தோஷம் இல்லை சார், இன்க்ரிமெண்ட் இல்லை சார் புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு படா நல்ல போஸ்டிங் இதுவரை நீ பார்த்து கொடுத்த எதுக்கு அப்படின்னு தூக்கி போட்டுருவார். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, சரியாக பயன்படுத்திக்கிங்க, அதிலே ட்ராவல் பண்ணிக்கங்க. இனிமேல் மாற்றம் நிகழ்னா இன்னும் 30 வருஷம் ஆகணும். அப்போது இந்த வேலையில் நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி 6 கூடையவர் 6லே இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி தலைமறைவாகிடுவார், இல்லைன்னா ஊரை விட்டு போயிடுவார், இல்லைன்னா உடல்நலம் சரியில்லாமல் ஆயிடுவார். ஏன்னா 6ல் சனி இருந்தால் எதிரி வலுக்க மாட்டார். அப்போது எதிரிகள் இல்லாத வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். 7ல் ராகு, 7ல் செவ்வாய், 7 கூடையவர் குரு பகவான். 7 கூடையவர் ஒரு கேந்திராதிபதி கோணம் பெறுறார். இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். ஆனால் அந்த பாதகாதிபதி கோணம் பெற்றதுனால பாதகம் கிடையாது. அப்போ திருமண வாய்ப்புகள் சிறப்பாக நடக்கும், நண்பர்களால் நடக்கும், மாற்று இன நண்பர்களால் நடக்கும். ஏன்னா 7ல் வந்து ராகு இருக்கிறாரு. அப்போ நண்பர்களே மாற்று இன நண்பர்கள் யாருன்னு பாருங்கள். குறிப்பாக முஸ்லீம் நண்பர்களை சொல்லலாம். ராகுனா முஸ்லீம், ஹிந்தி பேசக்கூடியவங்களும் சொல்லலாம், ஹிந்தினா ராகு. அப்போ இந்த மாதிரி நண்பர்களால் நமக்கு திருமண வாய்ப்பு உருவாகும். தொழில் சம்பந்தமாக கூட்டாளிகளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பயன்படுத்தி கொண்டால் வெற்றி பெறலாம். செவ்வாய் ராகு சம்பந்தப்படுவதால் கனரக வாகனங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு அது சம்பந்தமான தொழில்கள் சிறப்பை தரும். 8ஆம் இடம் கன்னிராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் 7ல் அமர்ந்திருக்காரு. 8ல் வந்து சூரியன், புதன், சுக்கிரன். அப்போ கன்னிராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி 8ல் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தில் இருப்பதால் திடீர் தனயோகம். தந்தையால், அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை இறந்துருப்பார், சொத்தை பிரித்து கொடுத்துருக்க மாட்டார். அது வந்து இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் அவர் எழுதி வச்சுருப்பார், இந்த மகனுக்கு இந்த இது அப்படின்னு. அது இதுவரை கை கிடச்சிருக்காது. ஆனால் இந்த குறுப்பெயர்ச்சியில் கன்னிராசிக்காரங்களுக்கு டாக்குமெண்ட் மூலிமா அவங்கவுங்களுக்கு சேரக்கூடிய சொத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா 8ல் உட்காந்துருக்கிறவர் தந்தை கிரகம் சூரியன். அப்போ விபரீத ராஜயோகம்னா எப்போமோ எழுதி வச்சதுனாலும் இப்போ இந்த ஆண்டு கிடைக்கும். அதனால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். கன்னிராசிக்கு 9 கூடையவர் சுக்கிரன், அவர் 10ல் இருக்கார். அப்போது தந்தையால் தொழில் விருத்தி உண்டு. 9 கூடையவர் 10ல் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது நிறைய தான தர்மங்கள் நியாயமான முறையில் சம்பாதிச்சு ட்ரஸ்ட்டு, அன்னதானம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பை தரும். கன்னிராசிக்கு 9ல்
குரு அமர்ந்திருப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா அவர் ராசியை பார்ப்பார், உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றியாக்கி கொடுப்பாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10 8இல் அமர்ந்துள்ளார். நல்லா கேட்டுங்க. ஜென்ரலாக யாருக்குமே 10 8இல் அமரக்கூடாது. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு அமரலாம். ஏன்னா புதன், மறைந்த புதன் நிறைந்த தனம்னு புதனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ உங்களுடைய 10 புதனாக அவர் 8இல் மறைவதால் அதனால் தனமே, அதாவது மறைமுக தொழில் இல்லை வெளிநாட்டு வேலை, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி நமக்கு வருவாயை கூட்டுவார். அதனால் நன்மையே. அதிர்ஷ்டம் 11ஆம் இடம் லாபஸ்தானம், 11 சந்திர பகவான், அது உங்கள் ராசிக்கு 5இல் இருந்து லாபத்தையே பார்க்கார். லாபாதிபதி லாபத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போது லாபாதிபதி லாபத்தை பார்த்தா நல்ல சந்தோஷம், நல்ல லாபம், நிறைய வெற்றிகள் அமையக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 12ஆம் இடம் அயனபோயன சோகஸ்தானம், நிம்மதி ஸ்தானம். அப்போது கன்னிராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி 8இல் போய் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் நிம்மதி உண்டு. தந்தையாரால் நல்ல நிம்மதி உண்டு, நல்ல செட்டில்மெண்ட்டு, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல குடும்பம் அப்படின்னு அமைச்சு கொடுத்துருவார் தந்தையார். அதனால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக அமையும். அப்போ கன்னிராசிக்காரங்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் புது விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக மிகவும் சிறப்பாக அமையும். கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம், நான் அடிக்கடி கூறுவது போல் அதிர்ஷ்ட தெய்வம்னா நீங்கள் சாதாரணமாக எடுத்துடாதீங்க. நம்ம ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்ன சாரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவானாக வருகிறார். இந்த சுக்கிர பகவான் அசுபதி நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ கன்னிராசிக்காரங்க அசுபதி அப்படின்னா கேது, விநாயகர். அப்போ கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த கேது உங்கள் ராசியிலே இருக்கார் பாருங்கள். அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் விநாயகரை வழிபாடு செய்து நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியும் வெற்றிகரமாக அமைந்து இவ்வாண்டு மேலும் மேலும் உங்களை வெற்றியை நோக்கி செல்ல வைக்கும்.